சின்ன வயசுல அவ கேட்ட அந்த பழைய கதைகள், அந்த கதாபாத்திரங்கள் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தனால்தான் இந்த அரண்மனையை வாங்க உன்னை வற்புறுத்துறா. கங்காவோட குறும்புத்தனமான அந்த குணம்தான் அவ சந்திரமுகி அறைக்கு போறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. அவளுடைய பிறவி பலகீனம்தான் சந்திரமுகி கங்காவை அடையிறதுக்கு காரணமா இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவிட்ட நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. சந்திரமுகியா மாற கங்காவுக்கு உன்னுடைய தூக்கத்துடைய ஆழம், நீ எப்ப தூங்குவே, எப்ப முழிச்சிப்பே எல்லாமே தெரியும். தன் மேல யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தன் புடவையை தானே எரிச்சு எல்லாருடைய கவனத்தையும் துர்கா பக்கம் திருப்பி விட்டா. அன்னைக்கு மாடியில பிரியாவுக்கு தோத்துட்டு போனது கங்காதான். காஃபியில விஷம் கலந்ததும் கங்காதான். ஃபிஷ் டேங்க் தள்ளி உன்னை கொல்ல பார்த்ததும் கங்காதான். இப்போ இவர் மேல கற்பழிப்பு பழி போட்டதும் உன் மனைவி கங்காதான். ஏன் ஏன் ஏன்